Hi friends, welcome to Trigger Cooking and Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் பிரியாணி. சிக்கன் 1 கிலோ, ரைஸ் 1 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம அரைச்சு ஊத்துறதுக்கு இஞ்சி பூண்டு, பட்டை, சோம்பு, கிராம்பு, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் எடுத்திருக்கேன். வரமிளகாய் போட்டு அரைக்கணுங்கிறது ஆப்ஷனல் தான். நீங்க பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம், வரமிளகாய் தூள் வேணாலும் போட்டு நீங்க பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பூண்டு, இஞ்சி, அப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணதோட இந்த தேங்காய் ஒரு மூடியும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காயும் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எல்லாம் ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது தாளிக்கு தேவையான பொருள்கள். இதில் பிரியாணி தாளிப்பு. இது பல்லேரி வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், தக்காளி 2, பச்சை மிளகா 4, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, புதினா தழை. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடாகட்டும். பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. இப்போ 100 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு என்ன நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கீ வேணாலும் ஊற்றிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம பிரியாணி தாளிப்பு போட்டுக்கலாம். போட்டு ஒரு கலர் கலந்துக்கோங்க. அடுத்தது ஆனியன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், புதினா, இதெல்லாம் போட்டு நல்லா கலரி வச்சுக்கோங்க. அடுத்தது தக்காளி போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு, வரமிளகாய், தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு கலர் கலரி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கிலோ சிக்கன் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. சிக்கனை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அரிசி போட்டுக்கலாம். ரைஸ் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கோங்க. எதுக்காக முதல்லையே 10 நிமிஷம் சிக்கன் வேக வைக்க சொன்னோன்னா, ரைஸ் போட்டதும் அது விசில் வந்துடும். அப்போ சிக்கன் நமக்கு வேகாது. அதனால தான் ஃபஸ்ட்டே 10 நிமிஷம் சிக்கன் வேக வைக்க சொன்னேன். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். ரைஸும் சிக்கனும் வேகிறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ மூடி வச்சு விசில் போட்டுக்கலாம். 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. நம்ம இனி எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.